அனைவருக்கும் மாலை வணக்கம். மீண்டும் ஒரு இனிமையான மாலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஒரு ருப்ரிக்னா எப்படி டெலியூஷன் ஹூவர் ஹி இஸ் அப்படிங்கிற ருப்ரிக் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற சார் ரொம்ப டீட்டெயிலாக வித்தியாசங்கள் ருப்ரிக்கோடைய வித்தியாசம் என்ன அப்படின்தான். எக்ஸாம்பிள், என்ன ருப்ரிக் வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ருப்ரிக்கை படிக்கும்போது நம்ம தெளிவாக படிக்கணும். பாரதியார் என்ன சொன்னார்னா, அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம் அப்படின்னு. இதுதான் நம்ம ஹானிமன் சொல்லியிருக்காரு. டேர் டு பி வைஸ் ஆக்செப்ட். நம்ம தெளிவா இருக்கும்போது எல்லாருக்கும் ஈஸியாக படிக்க முடியும். அந்த தெளிவு எப்படி வரும் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொன்னாங்க டிக்ஷனரி மீனிங் பார்க்கணும் அப்படின்னு. நிறைய படிக்கலாம், நிறைய ருப்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு ருப்ரிக் இன்னொரு ருப்ரிக் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை நம்ம கிளினிக்கலாக அப்ளை பண்ண முடியும், ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண முடியும். இதோட ஏகப்பட்டது படிச்சிருக்கலாம். பார்த்தீங்கன்னா, குறிமொழியின் வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, நமக்கு ஜஸ்ட் நாலேஜ் மட்டும் போதாது, நிறைய படிச்சு நம்ம இந்த ஏ டு இசட் ரெப்ரிக்ல மெட்டீரியல் படிச்சிருக்கோம், எல்லா மருந்தையும் படிச்சிருக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். நாலேஜ், ஜஸ்ட் நாலேஜ் அது பத்தாது. அதை வச்சு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அது எப்படி அப்ளை பண்ணுறோம், அது எந்த விதத்தில் எங்கே அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி வித்தியாசப்படுத்துவது, எந்த இடத்துல சரியா வருது. அதாவது இப்போ நம்ம குரூப்ல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் நிறைய வித்தியாசமான குறிமொழிகள்லாம் பயன்படுத்தினாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, டைப் பண்ணும்போது உள்ள பிரச்சனையாக இருக்கும். இன்னொரு விஷயம், அதை ஒரு டைரக்டா ஒருத்தர் எடுக்கும்போது பேஷனுடைய ஃபீலிங் தெரியுது, அந்த ஃபீலிங் வச்சு நம்ம ருப்ரிக் எடுக்கணும். அப்போதான் சரியா வரும். ஃபீலிங் தெரியாம ஜஸ்ட் அப்படியே நம்ம சொல்றதை வச்சு, இல்லாட்டா நம்ம டைப் பண்ணி ஒரு மேட்டரை வச்சு ருப்ரிக் எடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான ருப்ரிக் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ அதனால ஹவு டு டிஃபரன்ஷியேட் தி ருப்ரிக், ஹவு டு டிஃபரன்ஷியேட் தி மீனிங், அதாவது க்ளோஸ்லி ரிலேட்டட். பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்லி ரிலேட்டட் ருப்ரிக்ஸ் அதெல்லாம் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு. ஜஸ்ட் நாலேஜ் அது தெரிஞ்சுக்கிறதுல பெரிய விஷயமே கிடையாது. அது எப்படி அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதாவது எக்ஸாம் எழுதுறோம், எல்லாருமே எக்ஸாம் எழுதுறோம். நம்ம என்ன பேஷன் வந்தோன்னா நமக்கு என்னன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த எக்ஸாமினேஷன்ல இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் இப்போ மார்க் எப்படி பேப்பர்லாம் எழுதி கொடுப்பாங்க, அதை போய் திருத்தி வேல்யூஷன் பண்ணி அப்புறம் ரிசல்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட்ல ஆன்லைனில் தான் டெஸ்ட். ஆன்லைனில் டெஸ்ட் முடிச்சு சப்மிட் கொடுத்தோடனே ஆன்சர். நம்மளுடைய ரிசல்ட் ஆர்வச்சில் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி தான், மருந்து கொடுத்தோடனே ரிசல்ட் தெரியணும். அதுதான் ஆன்லைன் டெஸ்ட். அந்த மாதிரி நம்ம ஆர்வச்சுங்கிறது ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி தான். இமீடியட்டாக நம்ம டெஸ்ட் எழுதுறோம், டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் என்ன தெரியுதுன்னா உடனே தெரிஞ்சு போயிடுது. மருந்து கொடுத்து இமீடியட்டாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான ரிசல்ட் தெரிஞ்சதுனாக்கா நமக்கு என்னன்னாக்கா வித்தியாசம் என்னென்ன வித்தியாசங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேசிக்காக உள்ள மைண்ட் ருப்ரிக்ல உள்ளது நிறைய இருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா அடிக்கடி யூஸ் ஆகிறது சில விஷயங்கள், அதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் டெலியூஷன், அது அர்த்தம் நிறைய சொன்னாங்க சார். அதே மாதிரி டெலீரியம், இந்த டெலியூஷனுக்கும் டெலீரியத்துக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். டெலியூஷன் ஹெல்ப் காலிங் ஃபார்னு இருக்கு, டெலீரியம் ஹெல்ப் காலிங் ஃபார்னு இருக்கு. டெலியூஷன் ஹெல்ப் காலிங் ஃபார்னையும் பிளாட்டினா தான், டெலீரியம் ஹெல்ப் காலிங் ஃபார்னையும் பிளாட்டினா தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஆனா டெலியூஷன்ல உள்ளது டெலியூஷன்ல வந்து மறந்து மாறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அது எப்படி வரும், என்ன வரும்? ஏன்னா அது டெலியூஷனுக்கும் டெலியூஷனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு. அடுத்தது ஃபியர், ஆன்சைட்டி. ஃபியரும் ஆன்சைட்டியும் பேஷன் வெளிப்படுத்த சில ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. அதை நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஆன்சைட்டினா என்ன, ஃபியர் எப்படி வரும் அப்படின்னா. அப்புறம் ஆங்கர், இரிட்டபிலிட்டி. இரிட்டபிலிட்டி எப்படி ஆங்கரா மாறும்? ஆங்கரா அவன் சொல்றது ஆங்கர்ல இருக்கா இல்ல இரிட்டபிலிட்டில இருக்கா அப்படின்னு வித்தியாசம் தெரியும். அடுத்தது ஆங்குவிஷ், வேதனை, சேட்னஸ், துயரம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எந்த மாதிரி வெளிப்பாடு இருக்கும் இது அறியணும். அதாவது இது வந்து நான் சொல்லிட்டு வந்து ரொம்ப பேசிக்கா உள்ளது. இது நிச்சயமா தெரிஞ்சுட்டு தான் போகணும். அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க, பர்சனல் எழுதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இது இம்பார்ட்டன்ட், இது மட்டும் படிச்சுட்டு நிச்சயமா போகணும். தெரிஞ்சாதான் எக்ஸாம் போலே போகலாம். அதே மாதிரி இது மாதிரி தெரிஞ்சாதான் நம்ம ஆர்வம் வச்சுட்டு என்ன ஆகணும். டெலியூஷனுக்கும் டெலியூஷனுக்கும் வித்தியாசம், ஃபியருக்கும் ஆன்சைட்டிக்கும் உள்ள வித்தியாசம், ஆங்கருக்கும் இரிட்டபிலிட்டிக்கும் வித்தியாசம், ஆங்கிஷ்க்கும் சேட்னஸ்க்கும் வித்தியாசம். இது வந்து பேசிக்கா உள்ளது. இதுக்குள்ள சப்ஜெக்ட் நிறைய வரும். அது இது தெரிஞ்சாதான் சப்ஜெக்ட் எடுக்கிறது ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? டெலியூஷன் வந்து சிங்கமா நினைச்சுக்கிறதும் டெலியூஷன் தான். சிங்கம் வந்து பூனையா நினைச்சுக்கிறதும் டெலியூஷன் தான். பூனையா நினைச்சுக்கிறதும் டெலியூஷன் தான். சிங்கமா நினைச்சுக்கிறது டெலியூஷன் தான். இது என்ன ஒரே குழப்பமா இருக்குன்னு ஒரு 2 பேர் பேசிட்டு இருந்தாக்கா அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னாக்கா 4 விதமான பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பேர் பேசிக்கிறாங்க. இப்ப நான் பேசிட்டு நான் ஒருத்தர் இருக்கேன், அவர் ஒருத்தர் இருக்கார். 2 பேர் என்னை பற்றியே நான் என்ன நினைப்பு ஒண்ணு இருக்கு, இது ஒருத்தர். அவரை பற்றியே அவரை நினைப்பு ஒண்ணு, இது ஒண்ணு. அப்புறம் அவரை பற்றியே என்ன நினைப்பு ஒண்ணு, என்னை பற்றி அவரை நினைப்பு ஒண்ணு. மொத்தம் 6 பேர் இருக்காங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 2 பேர் பேசிக்கிறதுல பார்த்தோம்னா 6 பேர் இருக்காங்க. அதான் சிங்கம் வந்து பூனை வந்து சிங்கமா தெரியுது அப்படிங்கிறது ஒரு இங்க கண்ணாடியில் ஒரு படம் தெரியுது. பூனை சிங்கமா தெரிஞ்சாலும் அது டெலியூஷன் தான். சிங்கம் பூனையா தெரியும், சிங்கம் வந்து பூனை பார்க்கணும்னு சொன்னா அது பூனை மாதிரி தெரியுதாலும் அதுவும் டெலியூஷன் தான். டெலியூஷன் புவர் ஹி ஈஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அவர் பெரிய பணக்காரர் கூட இருப்பார், ஆனா எனக்கு வந்து பசியே பொருத்தலா இருக்கு, பசி பொருத்தலா இருக்கு அப்படின்னு நம்ம டெலியூஷன் புவர்னு போறோம். அவர் ரொம்ப அப்ளன்ட்டு, எல்லா அவரு போய் எப்படி சார் பூரா எடுக்கிறீங்கன்னு சொல்ல முடியும். அதான் சிங்கம் வந்து பூனையா தெரியுது. சிங்கமாவே கணிச்சுக்குது, அதுவும் ஒரு டெலியூஷன் தான். பூனையாவே நினைச்சுக்கிறது, அதுவும் டெலியூஷன் தான். எண்ணம் தான் டெலியூஷன். ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். எண்ணங்கள் துயரின் மனத்தில் தோன்றக்கூடிய நிலைத்து நிற்கும். இதுதான் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் பூனை வந்து சிங்கமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, சிங்கம் வந்து என்ன பூனையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, பூனையாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுது, சிங்கமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. அந்த உணர்வு அவ கருத்தா இருக்கலாம், ஒரு காட்சி இருக்கலாம், மாறுபட்டதாக இருக்கலாம், எப்படி வாழ்க்கலாம். ஓசையா எனக்கு மட்டும் காலில் வந்து சத்தம் கட்டா இருக்கு சார், யாரா என்ன கூப்பிடாம சத்தம் கேட்கு சார், அதுவும் டெலியூஷன் தான். அவருடைய எண்ணம் ஜென்ரலா சொல்லப்போனா என்னது, பொதுவாக எண்ணங்கள். எண்ணம்னு ஒரு வார்த்தையில எல்லாத்தையுமே அடைக்கலாம். அவருக்கு தோன்றக்கூடிய எண்ணம், அதாவது அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், அதான் டெலியூஷன். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரதான், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யர் பேஷண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யர் பேஷண்ட், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி பேஷண்ட். நம்ம வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி பேஷண்ட்டை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகிடலாம். அதான் முக்கியமான விஷயம். ஸோ டெலியூஷன்னா ஒரு எண்ணம் அப்படின்னு டெலியூஷன் சாப்டர் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும், ரொம்ப கஷ்டமே கிடையாது. அடுத்து டெலீரியம். டெலீரியம்னா என்னன்னா அந்த நேரத்தில் ஏற்பட பிறகு. இப்ப என்ன மூலமா சொல்ல போலாம், டெலியூஷன் கூட இந்த பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ரெப்ளிக் படிக்கிறோம் இல்லைங்களா. அன்னைக்கு கூட ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, டெலியூஷன் அக்லிக்கும் fear of disfigure of a being உள்ள வித்தியாசம். இதுல வந்து வார்த்தை, இந்த டெலியூஷனுக்கும் ஃபியருக்கும் உள்ள வார்த்தை வித்தியாசம் தெரிஞ்சிருந்தா அந்த கொஸ்டினே வந்திருக்காங்க. டெலியூஷன் அப்படிங்கிறது அந்த பிரசன்ட் ஸ்டேட்,
இப்போ அவங்க கிளியர் நான் வந்து எப்படி இருக்கேன், எனக்கு வந்து முகத்துல வந்து நான் அழகு இல்லை, பாருங்க இங்க பரு இருக்கு பாருங்க, பரு இருக்குது எனக்கு அழகாக இல்லை, நான் வந்து that is delusion ugly. After the fear of disfigured of being, fear எதிர்காலம் உள்ளது. fear of disfigured of being போது இந்த பரு இருக்கு சார், இது அப்படியே நிறைய போச்சுன்னா என் முகம் அழகு இல்லாம போகும். அது disfigured of being. ஸோ அது ஃபியர். ஃபியர்ங்கிறது எதிர்காலம், அதுக்கு கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஃபியர் எதிர்காலத்தில் இருக்கும், டெலியூஷன் நிகழ்காலத்தில் இருக்கும். ஸோ இதை வந்து வித்தியாசத்தை புரிஞ்சாலே போதும். அந்த இந்த ரூப்ரிக் டிஃபரன்சியேஷனை ரொம்ப நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அந்த டெலியூஷன்ங்கிறது இன்னும் பார்க்கணும்னாங்க நிறைய படிக்கணும். நம்ம இப்போ வந்து புதுசு புதுசாக படிச்சுட்டே வரும். டெலியூஷன் நிறைய சொல்லலாம். டெலியூஷன் இட் இஸ் டூ ஹெவி அப்படின்னு ஒரு இது நம்ம வந்து படிச்சுட்டு ஷேர் பண்ணிக்கும் போது இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணிக்கிற முன்னாடி இது வந்து ஒன்று ஒன்றா நம்ம யாரும் சொல்லி கொடுத்தலாம் வரல. அப்படியே நம்ம இப்போ பார்த்தாலும் ரெப்யூட்டரி படிக்கிறது வந்து ஒரு டெய்லி வந்து பைபிள் கிறிஸ்டின்லாம் பைபிள் படிப்பாங்க, டெய்லி படிப்பாங்க. அது ஒரு சடங்காக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி என்ன பண்ணோம், சடங்காக இல்லாமல் மனப்பூர்வமாக அந்த ருப்ரிக் மைண்ட் செக்ஷனில் கொஞ்சமாக படிச்சுட்டே வரும். அதில் நம்ம கண்டுபிடிச்சது தான் இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சா புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல. அதுலேருந்து நம்ம கோரிக்கை எடுத்தது தான் delusion head is too heavy. அப்போ படிக்கும்போது head is too heavyங்கும் போது எப்படி அங்கே வந்து பேஷன் வந்து வெளிப்படுத்துவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம வந்து ரொம்ப பாரமா இருக்கு, ஜுரம் அடிக்குது, தலை வலிச்சுட்டே இருக்கு, ஜுரம் அடிக்குது, தலை ரொம்ப பாரமா இருக்கு, தலை ரொம்ப பாரமா இருக்குமா. ஸோ அந்த பாரம்னா ஹெவி. அதில் வந்து நம்ம அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பிரியாணி மட்டும் தான் ஒரே மருந்து தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் சொல்கிறாங்க, பல்சிட்டி இல்லாமல் வருது, சாமாவும் இல்லாமல் வருது. ஸோ அப்போ பல்சிட்டி சாமாவும் அதில் வருது. அந்த மாதிரி கொடுத்து சக்ஸஸ் பண்ணும். ஸோ அந்த டெலியூஷன் அதே மாதிரி நிறைய, அதாவது பிளட் இஸ் டெலியூஷன், பிளட் இஸ் நாட் சர்க்குலேட்டட், இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சது தான். இது யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாலும் இல்லை, தேடி கண்டுபிடிச்சதுக்கான அந்த படிக்கும்போது அப்பப்போ இதெல்லாம் நம்ம எப்படி தான் யூஸ் ஆகுது. இதில் டெலியூஷன் பிளட் இஸ் சர்க்குலேட்டட் பில்னாங்க சரியா வந்து ரத்த ஓட்டம் இல்லை சார், எனக்கு ரத்த ஓட்டம் சரியா இல்லை, கை காலெல்லாம் படையுது, ரத்த ஓட்டம் சரியா இல்லை அப்படின்னு சொன்னால் அது டெலியூஷன் பிளட் இஸ் நாட் சர்க்குலேட்டட். அதே இன்னொரு ரத்த ஓட்டம் குறைச்சலாக இருக்கு அப்படின்னா அது சாசனம் இல்லை, அது குறைச்சல் அப்படின்னு வந்தாலே எதுவும் குறைவுன்னா அது டெலியூஷன் கோரிக்கை இஸ் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து டெலியூஷன் பிளட் இஸ் சர்க்குலேட்டட் நாட். ஸோ அதான் சொன்னப்ப அன்னைக்கு இப்போ சொன்னாங்க சார், பசியே இல்லை அப்படிங்கிறது அனராக்சியா நிர்வாகம் சார், பசி குறையிருக்கு அப்படிங்கிறது டெலியூஷன் புவர் ஹி இஸ். ஸோ அந்த டெலியூஷன்ங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். டெலியூஷன்னா அவருடைய பசி குறைவாக இருக்கு, ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கு, தலை ரொம்ப பாரமாக இருக்கு. உண்மையிலே பாரமாக இருக்கலாம், அதை பற்றி வேற விஷயம். ஆனால் அவருடைய எண்ணம் பாரமாக இருக்குன்னு நினைக்கிறாரு. அவர் சொல்லணும். டெலியூஷன் பொறுத்த வரைக்கும் அவர் வாய் விட்டு சொல்றது மட்டும்தான். அவர் நம்மளே நினைச்சுக்க முடியாது. அவரே வந்து சொன்னாதான் டெலியூஷன்ல எடுத்துக்கலாம். அவர் சொல்லாத உடனே டெலியூஷன் முடியாது. அப்சர்வேஷன் டெலியூஷன் தெரியாது. ஹலோ 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 சரி. அடுத்து டெலீரியம். டெலீரியம்னா என்னது? இது ஒரு ஜஸ்ட் ஒரு அப்படியே கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் தற்காலிகமான, அது என்னது டெம்பரரி டீரைல்மெண்ட். காப்பாத்து முடியல அவனை ஆஸ்பத்திரி மருந்து கொடுங்க. அந்த மாதிரி அவர் வந்து வார்த்தையை சொல்லும் போது விறுவிறுன்னு என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்கு அந்த வார்த்தை. டெலியூஷன் ஹெல்ப் காலிங் பார்னா அவர் வந்து மருந்து கொடுத்து கேட்க வராது. அவருடைய செல்ஃப் மெடிக்கேஷன்லாம் முடிஞ்சு போய் சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் நமக்கு கிடைச்சதுன்னா ஓகே, டெலியூஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தெரியாம இல்லாம அது ரொம்ப அதிகமாக போயிடுது. ஈவனை காப்பாத்துங்க, எனக்கு முடியல, நான் முடியல டெலிவரிங் ஹெல்ப் காலிங். ஸோ டெலிவரிங் ஹெல்ப் காலிங் ஃபார் அப்படிங்கிறது, டெலிவரிங்கிறது ஒரு ஜஸ்ட் டீரைல்மெண்ட்.
இதுல வந்து இப்ப சொன்னாங்க இல்லையா, டெலிரியம் blames himself for his folly. நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கூடாது சார், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டனால தான் சார் இப்ப இந்த தொண்டை பிடிச்சிச்சு. தட் இஸ் டெலிரியம் himself. நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது சார் அப்படின்னா டெலியூஷன் he has done wrong அப்படின்னு. ஆனா நான் சாப்பிட்டு கூடாது சார் அந்த ஐஸ்கிரீம், சாப்பிட்டதுனால தான் பாருங்க பிரச்சனை அப்படின்னு நான் நான் டெலிரியம் blames himself for his folly. லைட் டிசைர் பார் தெரியும், அதே மாதிரி டெலிரியம் லைட் வித் டிசைர் பார். இது என்ன சார், இது கையில காயம் இருக்குது, இது என்ன தெரியாது அப்படின்னு கேட்போம். கல்கேரிய ஒரே மருந்து டெலிரியம் லைட் டிசைர் பார். இது என்னன்னு கேட்கறது லைட் டிசைர் பார். அது டெலிரியம் லைட் டிசைர் பாருங்கிறது என்ன ஆகுது, அது அந்த அந்த ஹலோ ஹலோ பழனி சார், உங்களுக்கு என்ன வேணும் சார்? சவுண்ட் கேட்கல சார். ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும் சார் பழனி சார்? சவுண்ட் இல்லையா சார் அவருக்கு? ஆமா சார், சவுண்ட் கம்மியா தான் வருது, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சத்தம் கம்மியா, சவுண்ட் கம்மியா வருது, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சரிங்க சார், சரிங்க சார். ஓகே ஓகே, இப்ப காலையில விடுதா? ஓகே 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 சார், ஓகே. அப்புறம் வந்து அம்மா அப்பா அம்மா அப்பான்னு அழகுவாங்க. ஐயோ அம்மா அப்பா அம்மா அப்பான்னு இருப்பாங்க. ஹலோ, சவுண்ட் கேட்கல சார். சார் ராஜேந்திர சார், சவுண்ட் கேட்குதா இல்லையா சார்? சார் கொஞ்சம் இடையில சவுண்ட் கேட்கல சார். இறங்கி ஏறுது. ஹலோ, இப்ப பாருங்க, இப்ப கேக்குதா? பழனி சார் உங்களுக்கு கேட்குதா கேட்கவே இல்லையா? அதை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் பண்ணுங்க. ஹலோ, பண்ணிக்கலாம் சார், நீங்க பேசுங்க. ஓகே சார், ஓகே. அதாவது இப்ப வந்து நம்மள்ட்ட அம்மா அப்பா, அதாவது அலட்டுறது வேற, மார்னிங் பண்றது வேற. அம்மா அப்பா அப்படின்னாக்க அதுவும் டெலிரியம் கேசஸ். கால்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ், அம்மா அப்பாங்கள் பேரண்ட்ஸ். டெலிரியம் கால்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ் who are present trying to console. அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. செரமோனி ஒரே மருந்து. அம்மா அப்பான்னு சொன்னா நம்ம இந்த இது எடுத்துக்கணும். கால்ஸ் ஃபார் டெலிரியம் கால்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ் who are present trying to console. அதே மாதிரி என்ன வந்து கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க, என்னை வந்து வாழ்த்துங்க சார், என்ன வாழ்த்துங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. வாழ்த்துங்கன்னு நம்ம கேட்டு பெறுறது கிடையாது இல்லையா? அது வாழ்த்து, அது வந்து டெலிரியம் கேஸ் தான். பிளெஸிங் ஆஸ்கிய வெல்டனா ஒரே மருந்து. டெலிரியம் அப்படியே நடந்துட்டே இருப்பாங்க, வாக்கிங் போயிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. வெல்டனோ ஹயாசிமஸ். டெலிரியம் ராக்கிங் டு அண்ட் ஃப்ரோ. ராக்கிங்னா முன்னாடியே அங்கே இங்கே அலையிறது. டெரர் எக்ஸ்பிரஷன் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். டெரர் எக்ஸ்பிரஷன் பயங்கரமா இருக்கு சார் சொன்னா அது வந்து டெலிரியம் கிடையாது. பயங்கரமா வலிக்குது சார் அப்படின்னு சொன்னாதான் அது டெரர் எக்ஸ்பிரஷன். டெலிரியம் டெரர் எக்ஸ்பிரஷன். அது ஜஸ்ட் டெரர் மட்டும் கிடையாது, அதுல டெலிரியஸ் ஸ்டேட் வரும். டெலிரியஸ் ஸ்டேட் இருக்கு தான் டெலிரியம் இருக்க முடியும். சார் முழுங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டையில மாட்டிக்கிச்சு அந்த மாதிரி வார்த்தை திருப்பி வருது பாருங்க, எப்படி ரிப்பீட் ஆகும். அது டெலிரியம் ஸ்வாலோ கேனாட் வெல்டனா ஒரே மருந்து. அதே வந்து டெலியூஷன் ஸ்வாலோ, இதெல்லாம் முழுங்க முடியல சார், அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அது டெலியூஷன் ஸ்வாலோ கேனாட். தொழில முடிச்சு சார் மாற்றிச்சு முழுங்க முடியல அப்படின்னா டெலிரியம் ஸ்வாலோ கேனாட். டெலியூஷன் ஸ்வாலோ கேனாட்டுங்கிறதுல லைசினா ஒரே மருந்து. டெலிரியம் ஸ்வாலோ கேனாட்ல வெல்டனா ஒரே மருந்து. இப்போ வந்து அதை டெலியூஷன் எடுத்துக்கிட்டா நம்ம தப்பான மருந்து கொடுத்துருவோம். அது டெலிரியம் எடுக்கும்போது தான் அதுக்கு வெல்டனா வரும். அதே வந்து டெலிரியம் எடுத்துக்கிட்டாக்க டெலியூஷன் இருக்கும்போது டெலியூஷன் சாதாரண சொல்லுவாங்க, என்னால முழுங்க முடியல அப்படிங்கிறது ஒரே ஒரு. ஹலோ சவுண்ட் வரல சார். என்ன சார்? ஹலோ சார் உங்க ஆடியோ வந்து விட்டு. ஹலோ சொல்லுங்க, இப்போ வருதா? நான் வந்து கிட்ட தான் இருக்கேன். சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கா? சார் எனக்கு தெளிவா தான் சார் கேக்குது.
வீரராகவன் சார் பேசுறது. சரி, எங்களுக்கு கரெக்டா தான் இருக்கு. எனக்கும் கரெக்டா தான் இருக்கு. சார் இங்க சார் பழனி சார் உங்க நெட்வொர்க் நல்லா இருக்கா பாருங்க, வேற நெட்வொர்க்ல வாங்க இல்லாட்டி. ஹலோ சார், சவுண்டே வரல சார். சார் எனக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. ஒரு தடவை வெளியே போய் உள்ள வந்தா சரியா இருக்கும் சார். சார் அவர் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசினா இன்னும் கொஞ்சம் நெட் நல்லா கிடைக்கும் சார். செஞ்சு பாக்குறேன் சார், செஞ்சு பாக்குறேன் சார். ஓகே. ஹலோ, இப்ப வீடியோ தெரியாம இருக்கா? ஹலோ, தெரியுது சார், வீடியோ தெரியுது. வீடியோ தெரியல. வீடியோ ஓகே, தெரியுது. இப்ப சவுண்ட் வருதா? ஹலோ, சவுண்டே வரல சார். சவுண்ட் வரல. ஆ? வீடியோ ப்ளே ஆகல. வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். பிரசன்டேஷன் தெரியுது, வீடியோ வரலைங்க சார். அதான். ஓகே. சார் உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்குங்க சார். ஓகே 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 சார். ஓகே. ஓகே. அடுத்தது சார். ஆ? ஓகே 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 சார். ஓகே ஓகே. நான் கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். என்னோட இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் சார் இருக்கு. அந்த சரி. ஃபியர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது ஃபியர். ஃபியர்னா என்ன? அச்சம், பயம். இது நிலையான காரணம். ஃபியர் ஆன்சைட்டினால வித்தியாசம் பார்த்தோம்னா, இந்த ஃபியருக்கு வந்து ஒரு கரெக்டான காரணம் இருக்கும், ஒரு டெஃபினட் ரீசன் இருக்கும். இதுதான் காரணம், இதுதான் சொல்லுவாங்க. ஃபியர் ஆஃப் ஃபாலிங், என்னால் விழுந்துட முடியும், அதாவது கீழே விழுந்துருவோம் அப்படின்னு பயமா இருக்கு. ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி, எனக்கு குறைந்து போய் விடுமோ, இல்லை எனக்கு இல்லாமல் போய் விடுமோ அப்படிங்கிற பயம். ஃபியர் ஆஃப் டார்க், என்ன நடக்குமோ சார், இந்த வியாதி என்ன பண்ணணும். ஃபியர் ஆஃப் டார்க். ஃபியர் ஆஃப் ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ், மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற பயம், மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோங்கிற பயம். இதுக்கு ஒரு ஃபியர் ஆஃப் பேரலைசிஸ், உடம்பு முடியாமல் போயிடுமோ, ஒரு பக்கம் நடக்க முடியாமல் போயிடுமோ, பேரலைசிஸ். ஃபியர் ஆஃப் பேரலைசிஸ் இருக்கு. டெல்யூஷன் பேரலைசிஸ், டெல்யூஷன் பேரலைசிஸ் ஆஃப் பீயிங். நடக்க முடியாது சார், வேட்டி கட்ட முடியலங்க, பேண்ட் போட்டு முடியல, சட்டை பத்தான போட முடியல, டெல்யூஷன் பேரலைசிஸ் ஆஃப் பீயிங். ஃபியர் ஆஃப் பேரலைசிஸ்ங்கிறது இப்போ நல்லா தான் இருக்காது. இந்த வியாதி, இந்த நோயால என்னால் நடக்க முடியுமா போயிடுமோ அப்படிங்கிற ஃபியர். ஃபியர்ங்கிறது எதிர்காலம், நியர் ஃபியூச்சர், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டெல்யூஷன்ங்கிறது நிகழ்காலம், நிகழ்காலத்தில் உள்ளது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது அவருக்கு, அவருடைய எண்ணம். ஃபியூச்சர்ங்கிறது எதிர்காலத்தில் வர வேண்டியது, எதிர்காலத்தில் நடக்குமோங்கிற பயம். ஃபியர் பெட்ரைட் ஆஃப் பீயிங், நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம். ஃபியர் பெட்ரைட் ஆஃப் பீயிங். அது என்னொன்று இருக்கு, டெல்யூஷன் பெட்ரைட் தட் ஷீ இஸ். டெல்யூஷன் பெட்ரைட் தட் ஷீ இஸ். ஆயிடுச்சுன்னு ஒரே மருந்து. என்ன ஏமாத்திட்டாங்க சார் அப்படிங்கிறது டெல்யூஷன், ஏமாத்திட்டாங்கிற எண்ணம். என்ன ஏமாத்திடுவாங்களோங்கிறது பயமா இருக்கு, அது ஃபியர் பெட்ரைட் ஆஃப் பீயிங். ஸோ இந்த ஃபியர்ங்கிறது எதிர்காலத்தில் உள்ளது. நான் சொன்னேன் ஃபியர் டிஸ்பிகர்ட் ஆஃப் பீயிங், எதிர்காலத்தில் நான் முகம் அசிங்கமாயிடுவோம். ஃபியர் டெல்யூஷன் அக்லி, இப்போ ப்ரெசண்டா நான் வந்து. ஸோ இதுதான் உங்களுக்கு வித்தியாசம் ஃபியருக்கும் அந்த டெல்யூஷனுக்கும். அப்புறம் ஆன்சைட்டி. ஆன்சைட்டி அப்படிங்கிறது எப்போ வரும்னா, பாண்ட் பிட்வீன் த திங் அண்ட் யூ, திங் அண்ட் த பேஷண்ட். அப்போதான் வரும் அந்த ஆன்சைட்டிங்கிறது வரும். ஆன்சைட்டி பிஸ்னஸ் அபவுட், ஆன்சைட்டி சில்ட்ரன் அபவுட், ஆன்சைட்டி ஃபேமிலி அபவுட், ஆன்சைட்டி சில்ட்ரன் அபவுட், குழந்தைங்களுக்கு என்ன ஆகுமோ, குழந்தை என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு கவலை, ஆன்சைட்டி. இது இன்னும் தெரியாது. ஃபியருங்கிறது பர்டிகுலராக தெரியும், இதுதான் தெரியும். ஆனால் இதுக்கு என்ன காரணமே இருக்காது, இதுக்கு தெளிவான காரணம் இருக்காது. ஹஸ்பண்டு ஃபாரின்ல இருப்பாரு, இவங்க கஷ்டப்படுவாங்க, என்ன பண்றாரோ இந்த கொரோனா கேஸ்ல, அந்த ஊர்ல எப்படி இருக்கு கொரோனா. ஹஸ்பண்ட் அங்க என்ன பண்ணுவாரு, இவங்க எப்படி இருக்காங்களோ, இந்தியாவில் நிறைய போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, நிறைய கொரோனா கேஸ்லாம் போயிட்டு இருக்கு.
அங்கேயும் அவங்க நல்லா தான் இருப்பாரு, இவங்களும் நல்லா தான் இருப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் பாண்ட், அந்த பாண்ட் இருக்கிறதுனால அது என்ன தெரியாத மனக்கலக்கம் இருக்கு. இந்த பாண்ட் இணைப்பு இருக்கு. இணைப்பு இல்லாம நல்ல வேலை நான் நிம்மதியா வந்துட்டேன் இங்க, அவளை விட்டுட்டு அவளை தொந்தரவு இல்லாம நான் இங்க வந்துட்டேன்னு நினைச்சு பாருங்கன்னா அவருக்கு ஒரு ஆன்சைட்டியே வராது. அதே மாதிரி இந்த ஆள் போய் தொலைஞ்சிட்டாங்க நிம்மதியா, நம்ம நீங்க ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல ஆன்சைட்டி வராது. ஸோ ஆன்சைட்டி எப்போ வரும்னாக்க there is a bond between them, அப்பதான் வரும் ஆன்சைட்டி. பிஸ்னஸ் அபவுட் நம்ம வேலையை பொறுத்து, தொழிலை பொறுத்து கவலை இருக்கும்போது தான் வீட்டு வேலைலாம் செய்யணுமே, யாருமே இல்லையே நமக்கு, நம்ம தான் செய்யணும், நம்ம அதில் ஒரு ஆசையாக செய்வாங்க, அவங்களுக்கு தான் இருக்கும். நல்ல வேலையா நீங்கள் இந்த வீட்டு வேலையும் தப்பிச்சா செஞ்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆன்சைட்டி வராது. ஸோ ஆன்சைட்டிங்கிறது அந்த பாண்ட் இருக்கணும். ஆனால் ஆன்சைட்டியில் என்ன இருக்குன்னா அன்சர்டனிட்டி இருக்கும். ஃபியரில் சர்டனிட்டி இருக்கும், சட்டன் நிச்சயமா அந்த மாதிரி. பாசம் அப்படின்னாலே காரணத்தில் வர்றதுதான். அடுத்தது கோபம். கோபம்ன்றது என்னன்னா ஆங்கர், சினம், ஒரு கடும் அதிருப்தி, பிடிக்கல, அதுல வந்து ஒரு ஸ்லாபிங், அதாவது அடிக்கிற உணர்வு, அதான் கோபம். தூக்கி புற இருக்கிறது, தூக்கி எல்லாத்தையும் வீசுறாரு, அடிக்க முடியாதுங்க, தூக்கி வீசுறாரு, அதான் கோபம். ஆங்கர் கான்ட்ரடிக்ஷன் ஃப்ரம், ஆங்கர் இன்டரப்ஷன் ஃப்ரம். இதை பாருங்க, இவரு கார் குறுக்க யாரோ வந்துட்டாங்க, இல்லாட்ட டிராஃபிக்ல மாறிட்டு இருக்காரு இல்லையா, கார் குறுக்க வந்துட்டாங்க, கார்ல டிராஃபிக் ரொம்ப நேரம் நின்றுட்டு கத்துறாரு. ஆங்கர் இன்டரப்ஷன் ஃப்ரம், ஆங்கர் கான்ட்ரடிக்ஷன். இந்த இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆங்கர் இன்டரப்ஷன் ஃப்ரம், ஆங்கர் கான்ட்ரடிக்ஷன். இன்டரப்ஷனா குறுக்கீடு, கான்ட்ரடிக்ஷனா முரண்பாடு. இது குறுக்கீடு முரண்பாடுன்னு தெரிஞ்சா என்ன பெரிய விஷயம், நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனால் அது கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எப்படி பேஷன் மெஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். ஆங்கர் இன்டரப்ஷன் ஃப்ரம்னா கையை தூக்கி தலைவார முடியல, கையை தூக்கி சுவிட்ச் போட முடியல அப்படின்னா கையை தூக்குறது வரைக்கும் ரைட்டு தான், அதுக்கப்புறம் இன்டரப்ஷன், அதுக்கு மேல போக முடியல, குறுக்கீடு வந்துருச்சு. அப்படி இல்லாம கையையே தூக்க முடியல, கையை தூக்கவே முடியல, அவருடைய எண்ணம் என்னன்னா கையை தூக்கணும், ஆனா அவருடைய உடல் வந்து கையை தூக்க முடியாது. கான்ட்ரடிக்ஷன், ஆங்கர் கான்ட்ரடிக்ஷன். அந்த ஆங்கர்ங்கிறது கோபத்தோட அது வந்து வெளிப்படணும், அப்பதான் அதை எடுத்துக்கலாம். ஸோ கோபம், ஒரு கடும் அதிருப்தி, தாக்கு உணர்வு இருக்கணும் அதுல. அதாவது அந்த எனக்கு நான் ஒருத்தர் என்ன பண்ணுது, இந்த சயின்டிஸ்ட் ப்ராப்ளம், கோல்டு டயர்ஸ் என்ன பண்ணுது, படிக்க விட மாட்டேங்குது சார், இந்த அடிச்சுவர் பையன் படிக்க விட மாட்டேங்குது, அதான் ஆங்கர். ஆங்கர் இன்டரப்ஷன், படிக்க உட்காந்து படிக்க விட மாட்டேங்குது. Anger answer when obliged to. கொஸ்டின் கேட்டா கோவம் வந்தது, என்ன கொஸ்டின் கேட்டு சார் அன்னைக்கு நக்சவாமிகா பேசணும் சொன்னாங்க சார், இந்த மத்திய பிரதேஷ் கேஸ் கொஸ்டின் பண்ணிட்டே இருக்காங்க, ஆன்சர் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும், திருப்பி கொஸ்டின் கேட்டது கோபம் வந்துருச்சு, என்ன பண்றாங்க, தூக்கி அப்படியே உதறிஞ்சிட்டு போற அந்த மாதிரி. ஈட் வென் obliged, சாப்பாடு சாப்பிட போட்டுனா தூக்குறது. இதே இன்னொரு விஷயம் இருக்கு, ஆங்கர் ரேஜ், அதாவது இரிட்டபிலிட்டி, ஆங்கர், ரேஜ், இந்த மூணுத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க அடுத்தது பார்த்து சொல்றாங்க. இரிட்டபிலிட்டி அப்படின்னா இரிட்டேஷன், அந்த இரிட்டேஷன்ங்கிறது ஒரு பிகினிங் ஸ்டேஜ், அதுதான் ஆங்கரா மாறும். ஃபர்ஸ்ட் இரிட்டேஷன் நான் நடத்திட்டே இருக்கோம், கொஞ்சமா இரிட்டேஷன், என்னடா இருக்குது திருப்பி ஒரே பேசிட்டே இருக்காங்க, இன்னும் நான் திருப்பி சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுனா கோபமாகும். இன்னும் உடம்ப நம்ம ஏதாவது பண்ணிட்டே இருக்கோம், இன்னும் என்ன ஆகாது, ரேஜ், அதீத கோபமாயிடும், சீற்றம். ஸோ எரிச்சல் அடை செய்வது கோபத்தை தூண்டக்கூடியது. கோபம் வரல, இன்னும் இரிட்டேஷனுக்கு வந்து இன்னும் கோபம் வரல. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா பேசுறது வந்து இவருக்கு இரிட்டேஷன் ஆகும், இவர் ஏதோ செஞ்சது அந்த அம்மா கோபம் இருக்கு. அப்படி பார்த்தா இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இல்லைங்களா? நீ பார்த்தோம்னா இரிட்டேஷன், 2 பேரும் முகத்தையும் இரிட்டேஷன் இருக்கு. இவர் வந்து இந்த அம்மா இரிட்டேட் பண்றாங்களா இல்லை இந்த அம்மாவை இவர் இரிட்டேட் பண்றாங்கன்னு தெரியுது. கோபம் யாருக்கு வரப்போகுது, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். கோபத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் இரிட்டேஷன், கோபத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் கோபம் இன்னும் அதிகமாக போச்சுன்னா ரேஜ். ரேஜ்னா என்ன? பயங்கர கோபம், சீற்றம், திட்டுறது, கர்சிங் பண்றது. ரேஜ் மெடிசன் ஃப்ரம் ஃபோர்ஸபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப். மருந்து குழந்தைகள் நம்ம அடிக்கடி எதிர்பார்க்கலாம். மருந்தை ஊட்டினா தூக்கிட்டு ஓடும். பெல்டனா ஒரே மருந்தே அதை பிடிக்காது. ரேஜ் அதீத கோபம், சீற்றம், ஆத்திரம், பெருங்கோபம் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கேருந்து வருது? இரிட்டபிலிட்டிலேருந்து வருது. இரிட்டபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஆங்கர் செகண்ட் ஸ்டேஜ், ரேஜ் தேர்ட் ஸ்டேஜ். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டாக்கா கொஞ்சம் ஈஸியாக புரியும். எந்த மாதிரி நம்ம இது வந்து ரேஜில் வருதா, இரிட்டபிலிட்டியில் வருதா, ஆங்கரில் வருதா. அப்போ அதுக்குள்ள சப்ஜெக்ட் இருக்கிறது ஈஸியாக இருக்கும். ஒரே இதுதான், அதாவது ஒரு அந்த இரிட்டபிலிட்டி தான் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி ஆங்கிறாங்க. அதுதான் அட்வான்ஸ் ஆகி என்ன ஆகுனாக்க அடுத்து ஆங்குஷ், கவலை. ஆங்குஷ் உடலும் மனதும். ஆங்ஸைட்டிங்கிறதுனா ஒரு இனம் தெரியாத கவலை. இது வேதனை, உடலும் வேதனை, உடலும் உள்ளமும் வேதனை. மனதாலும் உடலாம் அவதியில் உள்ளது. இது வந்து ப்ரெசன்ட்ல இருக்கும். ஆங்ஸைட்டி அன்சர்டனா இருக்கும், டெலியூஷன் ப்ரெசன்ட்ல இருக்கும், ஃபியர் வந்து எதிர்காலத்தில் உள்ளது, அந்த மாதிரி. ஸோ ஆங்குஷ் ஒரு வேதனை நிறைய இருக்குது. ஆங்குஷ்ல ஆங்குஷ் ஒரு வேதனை இருக்கு. நம்ம சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட் வித்தவுட் நோயிங் வாட் அலைஸ் ஹிம். என்னன்னே புரியல சார், ஏதோ ஒன்று என்ன பண்ணிட்டே இருக்கு, ஏதோ வேதனையா இருக்கு சார், என்ன பண்ணுதே தெரியல அப்படின்னா ஆங்குஷ், கம்ப்ளைண்ட் வித்தவுட் நோயிங் வாட் அலைஸ் ஹிம். மோஸ்ட் ஒரே மருந்து. ஆங்குஷ் பெயின் ஃப்ரம், வலியால வேதனை. ஆங்குஷ் ரெஸ்பிரேஷன் ப்ரிவென்டிங். இது ஒரு முக்கியமான மூச்சு வந்து அடக்குது. இப்ப நடந்துட்டு இருக்கு மூக்கு அடக்கு, அதனால ஒரு வேதனை. அதுக்கு ஆர்ஸ் ஒரே மருந்து. இதை போய் ஃபியர் சஃபகேஷன் அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஃபியர் சஃபகேஷன்னா மூச்சு அடைக்குமோ அப்படிங்கிறது. நைட்டு வந்து மூச்சு திணறலுமோ அப்படின்னு பயம். ஃபியருங்கிறது ஜஸ்ட் ஒரு இமீடியட் ஃபியூச்சர். அப்போ வந்துருமோ, மூச்சு அடைப்பு வந்துருமோ, மூச்சு திணறுமோ அப்படின்னா அது வந்து ஃபியர் சஃபகேஷன். ஏன்னா அதில் வந்து ஆர்ட்ஸ் இருக்கு, ஃபியர் சஃபகேஷன்லேயும் ஆர்ட்ஸ் இருக்கு. பட் ஆனால் ஃபியர் சஃபகேஷன் வந்து நம்ம ஆங்குஷ் ரெஸ்பிரேஷன் ப்ரிவென்டிங் அப்படின்னு எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் பர்டிகுலராக போயிடலாம். ஆர்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேட் பண்ணி தனியாக எடுத்துடலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்துதான் மட்டும் செய்ய முடியும், எப்பயும் செய்ய முடியும். அப்புறம் ஆங்குஷ் இன்னும் நிறைய ஆங்குஷ் இருக்கு. ஸ்டூல் பிஃபோர், வேதனையா இருக்கு சார், மோஷன் போடுறதுக்கு வேதனையா இருக்கு அப்படின்னு. ஸ்டூல் டியூரிங், போகும்போது வேதனை, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு மோஷன் போடும். விரட்டினாலும் ஒரே மாதிரி. இன்னொரு இதில் இருக்கு ஸ்டூல் அர்ஜிங் வித் ஆங்குஷ், ஸ்டூல் அர்ஜிங் வித் இன்எஃபெக்சுவல். சரியாவே போக மாட்டேங்குது சார், ரொம்ப வேதனையா, சரியாவே போக மாட்டேங்குது, சமம் இல்லை ஒரு. ஸோ அந்த ஸ்டூல் அந்த மோஷன் வச்சு நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆங்குஷ் ஸ்டூல் டூரிங், ஆங்கிள் ஸ்டூல் பிஃபோர், ஆங்குஷ் ஸ்டூல் அர்ஜிங் வித் இன்எஃபெக்சுவல். சரியாக போக மாட்டேங்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது சார், வயிற்றுல ரொம்ப வேதனை பண்ணுது சார், ரொம்ப வேதனையாக இருக்குது, ஸ்டூல் சரியாக மோஷன் சரியாக போக முடியாது. ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரே சிங்கிள் ரெமடி. அடுத்தது ஆங்குஷ் வீப்பிங் வித். ஆங்குஷ்ல வீப்பிங் இருக்காது, அழுகையோடு சேர்ந்து வந்ததுனாக்கா நிச்சயமா அதுக்கு ஒரே மருந்து பெல். வேதனை வெளிப்படும் போது அழுகை இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆனா அழுகையும் சேர்ந்து வந்ததுன்னா ஆங்குஷ் வீப்பிங் வித் பெல் தான் ஒரே. அடுத்தது ஆங்குஷ்
டூத் ஏக் வித், இது பல்வேலியான வேதனை. காஃபியா கூட, காஃபியா வந்து கிளாசிக்கலாக பார்த்தாலும் ஜென்ரலாக சப்ஜெக்டிவ் இது சிம்டம் பார்த்தாலும் நமக்கு வந்து இது வரும், காஃபியா வரது சான்சஸ் டூத் ஏக் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டூத் ஏக் ஆங்குஷ் டூத் ஏக் வித் அப்படின்னு பார்க்கணும். வேதனை, பல்வழியால வேதனைப்படுறாங்க அப்படிங்கும்போது அது காஃபியா வரது சான்ஸ். ஆங்குஷ் அதர்ஸ் பார், மற்றவங்களுக்கு இவங்க வேதனைப்படுவாங்க. ஆன்சைட்டி அதர்ஸ் பாருங்கிறது வேற, ஆங்குஷ் இவங்க வேதனைப்படுறது, அவன் இப்படி இருக்கானே அப்படிங்கிறது கவலைப்படுறது இல்லை. ரொம்ப வேதனையா இருக்கு சார், என் பையன் வந்து சரியா படிக்க மாட்டேன், சரியா ஒர்க் பண்ண மாட்டேன், சரியா என் ஒய்ஃபு எங்கள் மிஸ்ஸஸ் ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு வர, ரொம்ப வேதனையா இருக்கு, வேதனை. அப்ப ஆங்குஷ் அதர்ஸ் பார். நஜா ஒரே மருந்து. வீட்டில் தனியா இருக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு இல்லையா? தனியா இருக்கிறது இந்த ஓல்டு பீப்புள் எல்லாம் தனியா இருக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. தட் இஸ் ஆங்குஷ் அலோன் பென், ஆங்குஷ் அலோன் பென் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ருப்ரிக்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருக்கலாம். ஆங்குஷ்ங்கிறத அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். அடுத்தது என்னென்ன? சேட்னஸ். நானே சொன்னேன், அந்த லிஸ்ட் போட்டேன் இல்லையா, லாஸ்ட்ல சேட்னஸ். சேட்னஸ் அப்படின்னா சோகம். எப்படி சேட்னஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இழப்புலேருந்து வரலாம், ஒரு விரக்தினால வரலாம், ஏதோ ஒன்று இழந்திருக்கலாம், ஏதோ நமக்கு நினைச்சது கிடைக்காம இருக்கலாம், அதனால விரக்தி ஆகிருக்கலாம், அதனால வரலாம், ஏதோ ஒன்று குறைபாடாக இருக்கலாம். சேட்னஸ், காது கேட்க மாட்டேங்க சார், ஒரு சோறு, மனச்சோறு, இன்னும் அவங்களுடைய முயற்சி பண்ணுறது சரியா வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனச்சோறு இருக்கலாம். ஒரு அதாவது என்னது, உதவியற்ற தன்மை, ஹெல்ப்லெஸ்னஸ் ஃபீலிங், அதோட சேர்ந்து வரதான சேட்னஸ். சேட்னஸுக்கு காரணம், சேட்னஸ்னா அதுக்கு ஒரு காரணம், ஆன்சைட்டிக்கு காரணம் கிடையாது, என்ன காரணம்னே இருக்காது. சோகம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிலேட் பண்ணி வர்றது சேட்னஸ். தனியா இருந்தா சோகமா இருக்கும், அலோன்மெண்ட், சேட்னஸ் அலோன்மெண்ட். பார்த்தீங்கன்னா அந்த அலோன்ங்கும்போது பார்த்தீங்கன்னா சேட்னஸ் அலோன்மெண்ட், ஆங்கிஷ் அலோன்மெண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா? சேட்னஸ் அனாயன்ஸ் ஃப்ரம் லீஸ்ட் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோகமாயிடும், சாதாரண விஷயத்துக்கு சோகமாயிடும். காலி பைக், ஒரே மனிதன் காலி பைக் வந்துட்டேன், சின்ன சின்ன விஷயம், சாதாரண விஷயம், சின்ன ஏமாற்றம், சின்ன தொந்தரவு, சின்னதாக வெறுப்பு, சின்னதாக ஒரு எரிச்சல், இதுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து சோகமாயிடும். அனாயன்ஸ் ஃப்ரம் லீஸ்ட், லீஸ்ட் அனாயன்ஸ், சேட்னஸ் ஃப்ரம் லீஸ்ட் அனாயன்ஸ். அடுத்ததை வந்து ஒரு தலைச்சிக்கிறாங்க, சேட்னஸ் அசைட்டிசிங், வயிறு வீங்கிடுச்சு, அது ரொம்ப சோகமா வயிறு வீங்கிடுச்சு. இது வந்து நிறைய பேருக்கு வருது. அடுத்தது சேட்னஸ் பேட் நியூஸ் ஆஃப்டர், ஏதோ ஒரு நியூஸ் இருக்கும், ஒரு யாரோட இறப்பு, இல்லை ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட்டு, ஏதோ ஒரு மோசமான ஒரு செய்தி, பேட் நியூஸ். அதுக்கப்புறம் அவங்க சோகமாக ஆயிடுறாங்க. அது எல்லாருமே சோகம் ஆகணும் அவசியம் இல்லை, பேட் நியூஸ் வந்தால் எல்லாருமே சோகம். சில பேர் எடுத்துக்கிறது தான் இருக்கு, இவருக்கு சோகமான அதை எடுத்துக்கலாம், சேட்னஸ் பேட் நியூஸ். சில பேருக்கு அவங்களோட வேலையை பற்றி பேசினாலே சோகம் வந்துடும். பிஸ்னஸ் வென்ட் டாக்கிங், சேட்னஸ் பிஸ்னஸ் வென்ட் டாக்கிங். அதாவது அந்த வேலை, அவங்க ஒர்க்கை பற்றி பேசினா சோகம், ஏன்னா அது ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறம் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு சேட்னஸ் பிஸ்னஸ் வென்ட் டாக்கிங். அது சேட்னஸ் டயபெட்டிஸ் இன், நிறைய பேருக்கு ஐயோ எனக்கு வந்து டயபெட்டிஸ் புதுசாக வந்தவங்க, ரொம்ப நாளாக உள்ளவங்களுக்குலாம் சேட்னஸ்லாம் போயிருப்பாங்க, பழகிடுவாங்க. அதில் இப்போதான் சார் ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப வருத்தமாக, எனக்கு நீரிழிவு, சர்க்கரை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக சொன்னால் சேட்னஸ் டயபெட்டிஸ் அப்படின்னு. அடுத்தது ஒரு முக்கியமான மருந்து, அது அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, நம்ம ஜாக்கிரதையாக பார்த்தா தெரியும். அதாவது ரேர் மிஸ்ன்னு சொல்லுவோம்,
feverish sadness, feverish sensation with sadness, feverish sensation. fever இருக்காது, டெம்பரேச்சர்லாம் இருக்காது, பட் அந்த சென்சேஷன் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சோகமா இருந்தாங்க. குர்ச்சி குர்ச்சி வந்து நம்ம அதிகமாக உபயோகப்படுத்த முடியாது, ரொம்ப ரேராக. அந்த சேட்னஸ் ஓல்டு பீப்புள், நிறைய பேர் இந்த ஆர்ஃபனேஜ் ஓல்டு பீப்புள் போகும் நமக்கு ரொம்ப வருத்தமாகவே இருப்பாங்க. சில பேர் தான் ஈஸியாக இருக்கும், அடிக்கடி வர்றது. அது ஆரம் ஒரு மணி பெரிய ஆரம், அதாவது ஆரம் மெட்டாலிக்கும். சேட்னஸ் ஓல்டு பீப்புள். அடுத்து பார்த்தோம்னா சேட்னஸ் ரொம்ப சோகமா இருக்கு, என்ன பண்றாங்க செஞ்சுறாங்க, சூசைடல் டிஸ்போஷன். சூசைடல் டிஸ்போஷன் வித் அந்த வார்த்தை, அந்த அந்த கன்ஜங்ஷன், அந்த என்ன சொல்றது, அந்த ப்ரிப்போஷன் அங்கே ரொம்ப முக்கியம். வித் இருக்கா, இன் இருக்கா, அட் இருக்கா, என்னென்ன வார்த்தை இருக்கு, அந்த கன்ஜங்ஷனோட வார்த்தை முக்கியம். அதாவது ஒரு ரூப்ரிக் படிக்கும்போது அந்த ரூப்ரிக்ல உள்ள அந்த சென்டென்ஸ், அந்த அதில் உள்ள வெக்காபரி மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதாது. அதில் உள்ள கன்ஜங்ஷன் இருக்கு, அதில் உள்ள அந்த ப்ரிப்போஷன் இருக்கு, அதோட சேர்த்து நல்லா படிச்சா அந்த ரூப்ரிக்கோட ஒரு இன்டெப்தான நாலேஜ் நமக்கு. சேட்னஸ் வீப்பிங் வித், அதுக்கு சோகமா அழகும், சோகமா அழகும். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் இல்லை, சோட்னஸ் சேட்னஸ் தான். இந்த மாதிரி டெல்யூஷன் டெலிரியம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்யூஷன் டெலிரியம், ஃபியர் ஆன்சைட்டி, ஆங்கர் இரிட்டேஷன், ஆங்குஷ் சேட்னஸ். இதுலேயே வித்தியாசம் இருக்கு. நம்ம சேட்னஸ்ல இருக்கா, இது ஆங்குஷ்னு இருக்கிறதா, இது ஃபியர்னு இருக்கிறதா, இரிட்டபிலிட்டி இருக்கிறதா, இரிட்டபிலிட்டி இருக்கிறதா என்ன பார்த்தோம். டெலியூஷன் டெலிரியம். ஃபியர்னு இருக்கிறதா, ஆன்சைட்டி இருக்கிறதா, ஃபியர் இருக்கிறதா, ஆன்சைட்டி இருக்கிறதா, ஆங்கர் இருக்கிறதா, இரிட்டபிலிட்டி இருக்கிறதா, ஆங்குஷன் இருக்கிறதா, சேட்னஸ் இருக்கிறதா. இது டெலியூஷன்ல வருமா, டெலியூட்ல வருமா? இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ரூப்ரிக் டிஃபரன்சியேஷன் நிறைய இருக்கணும். அது போகும். அந்த பேசிக்கா உள்ள அந்த ஹெட்லைனுக்கு உள்ள மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் டெலியூஷன். அதுக்கப்புறம் சப்ரூபிக் ஏகப்படுது மைண்டு, ஃபியர், அதுக்கப்புறம் சப்ரூபிக் ஏகப்படுது. அந்த அதுக்கு போறதுக்கு முன்னாடி இதுக்கு உள்ள அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இது நல்லா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா போயிடும். இப்ப ஓரளவு எல்லாருமே தெரிஞ்சிச்சு. இதுக்குள்ள இந்த 6 டிஃபரன்ஸ் தெரியுது. இப்ப என்ன மாதிரியான வித்தியாசங்கள், குறிமொழியில் என்ன வித்தியாசங்கள் ஒரு சிலர் பார்ப்போம். Delusion poor he is, delusion one he will become, fear poverty, fear striving off. இந்த 4த்துக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கு, எந்த மாதிரி பேஷன் வெர்ஷன் இருக்கு, பேஷன் எந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு. டெலியூஷன் புவர்ங்கிறது நல்லாவே தெரியும். நல்லாவே நீங்க பால் சார்மா பிரமாமா எடுத்துட்டாங்க. டெலியூஷன் புவர்னா எதுவும் குறைச்சலா இருக்கு, தூக்கம் குறைவா இருக்கு சார், பசி குறைச்சலா இருக்கு, மோஷன்ஸ் சரியா போக மாட்டேங்க, இந்த மாதிரி சொன்னா டெலியூஷன் புவர். நிறைய பேர் எடுத்துருக்கீங்க. இப்போ ஏற்பட்டதுல நீ எல்லாரும் சொல்லிட்டீங்க. 11 கேஸ்ல இந்த 11 ஈக்குவேஷன்ஸ், அந்த 11 ஈக்குவேஷன்ஸ்ல அந்த டெலியூஷன் புவர் எல்லாமே அடைவாங்க. அப்புறம் டெலியூஷன் வாண்ட் ஆஃப் he will come to delusion poverty. இதுக்கு என்ன வித்தியாசம், இது முக்கியமான பார்க்கணும். delusion want of he will come to and delusion poverty. இன்னொன்னு பார்த்தோம்னா 2 இருக்கு. delusion want of come to ல ஒரு 3 மருந்து இருக்கு. கல்கேரியா ஃப்ளோ, சல்ஃபர், குளோரின். அதே மருந்து தான், அது இன்னும் கொஞ்சம் அதிகமா டெலியூஷன் பாவர்ட்டில இருக்கு. நான் ஆரம்பத்துல ஒரு கேஸ் சொல்லியிருக்கேன், அதாவது அந்த சொல்லியிருக்கேன். நான் ஆரம்பத்துல ப்ராக்டிஸ் பண்ண, அதாவது இந்த ஆர்வச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு வரும்போது, கற்றுக்க வரும்போது நிறைய டவுட் இருந்தது. ஹை டிசைர் ஃபார்னா என்ன சார்,
ஹைட் திங்ஸ்னா என்ன, அதுக்குள்ள வித்தியாசம் தெரியல. கேளுங்க, ஒரு சீனியர் ஹோமியோபதிட்ட 60 ப்ராக்டிஷனர்கிட்ட கேளுங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஹைட் டிசைட் ஃபார்ல உள்ள ஹைட் திங்ஸ்ல உள்ள எல்லா மருந்தும் ஹைட் டிசைட் ஃபார்ல இருக்கு. நீங்க அந்த மாதிரி குழப்பம் வர நேரத்தில் ஹைட் டிசைட் ஃபாரே எடுத்துங்க அப்படின்னு. அது வந்து எனக்கு உள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பரவாயில்ல, ஈஸியான வழியா இருக்கு. நமக்கு எப்பயுமே என்னன்னாக்க ஈஸியான வழியா இருந்தால் பரவாயில்ல, எதை எடுத்துக்கோம் அப்படின்னு எடுத்துக்கோம். அது நம்ம பரவாயில்ல, அதுக்கு இது பரவாயில்ல, ஹைட் டிசைட் ஃபார் எடுத்துக்கோம், பிரச்சனை இல்லாமல் எல்லா மருந்தும் நமக்கு வந்துடும் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பண்ணலாமே அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது இன்னொரு சீனியர் பண்ணி, ஏன் சார் அவருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஹைடு திங்ஸ்ல இருக்கு, நாட் ஹைட் டிசைட் ஃபார்ல இல்லை. அப்படிங்கும்போது நீங்க ஹைட் டிசைட் ஃபார்ல இருக்கும்போது தப்பான மருந்து போடுற சான்ஸ் இருக்கு சார். ஸோ ஹைட் திங்ஸ்ல உள்ள மருந்து தான், ஹைட் திங்ஸ் தான் அவருடைய ஸ்டேட் ஆஃப் மென்டல் ஸ்டேட். நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் இல்லையா, மென்டல் ஸ்டேட் ஹைட் திங்ஸ் இருக்கும்போது நம்ம ஹைட் டிசைட் ஃபார்ல இருக்கும்போது கொஞ்சம் ப்ராடா போடுறத நினைச்சு எடுத்தாக்க, இதுல வராத மருந்து அதில் வந்ததுனாக்க என்ன ஆகும், நம்ம மருந்தை மிஸ் பண்ணிடுவோம், அவருடைய ஸ்டேட் வந்து கவர் பண்ணாது, அப்ப சரியா ஒர்க் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும். டெலியூஷன் வான் ஹீ வில் பிகம்ல உள்ள எல்லா மருந்தும் டெலியூஷன் பாவர்ட்டில் இருக்கு அப்படிங்கிறதால டெலியூஷன் பாவர்ட்டியே எடுத்துக்க கூடாது. அப்படின்னா அதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பியர் பாவர்ட்டி அண்ட் டெலியூஷன் வான் ஹீ வில் பிகம். பியர்னாலும் எதிர்காலத்தில் உள்ளதுதான், அதனால தெரிஞ்சுக்கணும். டெலியூஷன் வாண்ட் ஹீ வில் பிகம், ஹீ வில் கம் டுனால அது எதிர்காலத்துலாம் வருது. ஸோ அதனால அது பியர்ல உள்ளது மாதிரி தான் எதிர்காலத்தில் உள்ளதா இருக்கு. ஸோ இது வாண்ட் ஹீ வில் பிகம்னாக்க பாவர்ட்டினா குறைந்து போதல், பாவர்ட்டினா குறைஞ்சிட்டே வருது. பாருங்க, என் முடி வந்து குறைஞ்சிட்டே வருது, இது ரொம்ப சின்னதாக போயிடுது சார், குறைச்சலா போயிடும், அது பாவர்ட்டி. போதுமான அளவு இல்லை அப்படிதான் இருக்கு, ஆனா போதுமான அளவு இல்லை, அதான் பாவர்ட்டி. ஆனா வாண்ட் வில் கம்னா, வாண்ட் வில் கம்னா பாருங்க, இந்த முடி இப்படியே குறைஞ்சிட்டே போனா தலை சொட்டாயிடும், தலை வழுக்க விழுந்துடும், தலையில ஒரு முடியும் இல்லை. வாண்ட் ஹீ வில் கம். வாண்ட்னா அதுல ஒண்ணுமே இல்லை, பணமே இல்லாம போயிடும், எதுவுமே இல்லாம. ஒருத்தர் வந்தாரு, அதாவது இந்த பல்லு ப்ராப்ளம், இந்த பல்லு ஆடிட்டே இருக்கு, 2-3 பல்லு விழுந்துருச்சு, இப்படியே போனா எல்லா பல்லும் விழுந்துருமே சார், எல்லா பல்லும் விழுந்துரும் அப்படிங்கிறது கிளியர் ஆஃப் பாவர்ட்டி இல்லை, கிளியர் வாண்ட் டெலியூஷன் வாண்ட் ஹீ வில் கம். பல்லே இல்லாம போயிடும், எல்லா பல்லும் அப்படிங்க. கிளியர் பாவர்ட்டினா ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே வருது, இது கொஞ்சம் பத்தாம அப்படிங்கிற. அப்புறம் பியர் ஸ்ட்ரைவிங் ஆஃப், இதுக்கு என்ன வித்தியாசம், எல்லாமே ஃபியூச்சர் தான் இல்லை, பியர்னாலே ஃபியூச்சர் சொல்லிடுச்சு. அப்போ ஸ்ட்ரைவிங்னா என்ன, பட்டினி. பட்டினின்னு என்ன, எப்போ பட்டினின்னு அர்த்தம், சாப்பிட முடியாது, சாப்பிடாம இருக்கு வறுமைங்கிறது வேறு. பட்டினின்னா அத்தியாவசியமா நமக்கு கிடைக்கிறது கிடைக்காம, சாப்பாடுங்கிறது ஒரு ஒருத்தனோட லைஃப்ல முக்கியமான விஷயம், எல்லாருடைய லைஃப்லயும் சாப்பாடு முக்கியமான விஷயம். அப்ப அதுவே இல்லாம போயிடும், அதுவுமே கிடைக்காம போயிடும். ஒரு முக்கியமான விஷயம், நெசசரியான ஒரு ஐட்டம் நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறது தான் என்னது சரி. ஸோ இது ஒரு வித்தியாசம் புரிஞ்சுக்கலாம். புவரை விட்டுருங்க, புவருங்கிறது இதோட சேர்ந்து வரதான் எடுத்துக்கிட்டேன். டெலியூஷன் வாண்ட் ஹி வில் கம் டு பியர் பாவர்ட்டி பியர் ஸ்டேவிங் ஆஃப் அப்படின்னு வரும்போது, வாண்ட் ஹி வில் கம் டு அப்படிங்கும்போது என்னன்னாக்கா எல்லாமே போயிடுது, அதெல்லாம் சொட்டையாக. லேடி சொல்லுவாங்க, முடி வந்துட்டே இருக்கு சார், ரொம்ப கொஸ்டா இருக்கு சார், முடி எலிபால் மாதிரி போயிடும். பியர் பாவர்ட்டி பியர் ஸ்டேவிங் ஆஃப் நெசசரி. முடி கூட்டத்தெல்லாம் அந்த வராது, ரொம்ப நெசசரியான உள்ள வேவ் போனால் உடம்பே உடம்பே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. சேவிங், சேவிங்னா பட்டினி குறைவு, அதாவது நெசசிட்டியான உடம்பு குறைவு. எதுவாலும் குறைஞ்சா பாவத்திலேயே வாழ்ந்தாலே வரலாம், உண்மையான தேவையான ஒன்று குறைஞ்சா சேவிங். அது பட்டினி, பட்டினின்னு வரும். பட்டினினாக்கா என்னன்னாக்கா சாப்பிடாம இருக்கு. சாப்பாடுங்கிறது என்ன, ஃபுட்டுங்கிறது எசென்ஷியல் பேசிக், நம்மளுடைய லைஃபோட சர்வைவலுக்கு எசென்ஷியலாக உள்ள நீட், அது கிடைக்காம போயிடும். எசென்ஷியலாக உள்ள ஐட்டம் கிடைக்காம போயிட்டா ஸ்டேஜ். ஓகே, அடுத்தது ப்ராப்பர் ஸ்டூப்பர் வேர். ப்ராப்பர் அப்படின்னா
இதுதான் ட்ராப்பர் ஸ்டேஜ். ரெடியூஸ்டு மெட்டபாலிசம், reduced heart rate, reduced respiration, reduced body temperature. இது ரெடியூஸ் ஆகிருந்து அதனால அவங்க வந்து அதாவது ரொம்பவும் ஒரு மயக்க நிலைக்கு போனா அதுக்கு ஒரு ட்ராப்பர். ஹெர்பினேஷன் தெரியும், சில விலங்குகள் வந்து பனிக்காலத்தில் தூங்கும், பனிக்காலம் ஃபுல்லாக தூங்கிட்டே இருக்கும், 6 மாதம் தூங்கும். ஆஸ்டிவேஷன், வெய்ய காலத்துல இப்போ தவளையெல்லாம் பாறை இடத்துல போய் தெரியும், வெய்ய காலத்துல வெளியே வராது, மழை பெய்யுதுன்னா அது வெளில வரும். ஆஸ்டிவேஷன். அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய அந்த மெட்டபாலிசம் குறைச்சிடும், அந்த மெட்டபாலிசமே இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கு. அதுதான் ட்ராப்பர் ஸ்டேஜ். ட்ராப்பர் ஸ்டேஜ்னா பேஷண்ட் வேகமாக நடந்து வருவாங்கன்னா டக்குன்னு வந்து உட்காந்து அப்படி படுத்துருவாங்க. ட்ராப்பர் அந்த மெட்டபாலிசம் கொஞ்சம் பேர் பவர் இருந்தது அவங்களுக்கு, நடந்து வந்தாங்க, அவ்வளோ சரி அதுக்கு சொல்றதுன்னா என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியும், எதுக்காக வந்ததுன்னு சொல்ல முடியாம படுத்துருவாங்க. ட்ராப்பர் ஸ்டேஜ். சூப்பர் ஸ்டேஜ், சூப்பர்ஃபிகேஷன், சூப்பர் ஸ்டேஜில் வரும். சூப்பர்ஃபிகேஷனுங்கிறது, சூப்பர்ஃபிகேஷன் என்னன்னா என்ன, அதாவது இந்த சிஸ்னோஃபீலியா கேஸ்னா சூப்பர்ஃபிகேஷன் என்னென்ன புரியல, சரி என்ன பண்ணுது அவ்வளோ. அந்த மாதிரி சூப்பர் ஸ்டேஜ் அப்படின்னா நோ ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. கூப்பிட்டா திரும்பி பார்க்கணும், கூப்பிட்டா திரும்பி பார்க்கறது தான் சூப்பர்ஃபிகேஷன். ஸ்டிமுலிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. கில்னா வலிக்குது, கில்னா வலிக்குது அப்படின்னா அது ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஸ்டிமுலி. அது இல்லாமல் இருந்தால் அது சூப்பர். நோ ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. ஸ்டிமுலிக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கு. சார் படுத்துருக்காரு தூக்குவான் எதிரிக்க மாட்டாங்க, ஆனால் ப்ராப்பர் ஸ்டேஜில் எழுந்திருப்பாங்க. ஆமாம் சார் மனவாங்க, என்ன சார் வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வந்து ரெடியூஸ்டு மெட்டபாலிசம், ரெடியூஸ்டு தான் இந்த ஹார்ட் ரேட்டுக்கு குறைச்சலா இருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஆனால் சூப்பர் ஸ்டேஜில் அந்த ஸ்டிமுலிக்கு வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் சூப்பர் ஸ்டேஜ். வேரி சம். இப்போ நான் சார் ஒரு நேரம் நடத்துனாங்க, நான் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடத்துறேன், அருள் சார் ஒரு 3 மணி நேரம் நடத்துறாங்க. என்ன ஆகும்? போரிங் சார், ஐயோ போதும் அப்படின்னு படுத்துனீங்க, போர் அடிச்சு அதனால இப்ப களைப்பு, ஐயோ போதுங்க அப்படிங்கிறதான் வேலை. இதை பாருங்க, காலையிலேருந்து இப்பெல்லாம் அந்த ஆன்லைன்ல வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணால் 8 ஹவர்ஸ் ஒர்க் போவாங்க, கரெக்டான ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வீட்டில் தானே வேலை பார்க்குறேன், நீ வீட்டில் தானே இருக்க அப்படின்னு ஒர்க்கை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ 10 இந்த மல்டிநேஷனல் கம்பெனியில் கொடுக்குறோம், இந்த ஐடி கம்பெனியில் உள்ளவங்க தெரியும். இப்போ வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க, ஆனால் வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுடைய கண்டிஷன் என்ன ஆகிடும்? வேரிசம், போரிங், போர் அடிச்சு போய் அப்படியே அந்த மாதிரி வேரிசம். ஸோ எக்ஸ்ட்ரீம் போரிங், ரைசம், அந்த மாதிரி உள்ளது என்னது? வேரிசம். இல்ல டாப்பர்னா ரெடியூஸ்டு மெட்டபாலிசம், ரெடியூஸ்டு ஹார்ட் ரேட், ஹார்ட் ரேட் குறைஞ்சாலும் ட்ராபிக், ரெஸ்பிரேஷன் குறைஞ்சிருந்தாலும் இந்த ரெடியூஸாக இருந்தாலும், ரெடியூஸ் டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சா இருந்தாலும், அதிகமாக போனால் ஃபீவரிஷன், குறைச்சலாக இருந்ததுன்னா ட்ராபிக் கண்டிஷன். ஏன்னா ஸ்டூப்பருங்கிறது ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. என்னாச்சு? பொறுமையா பண்ணுவா. சார் பேசலாம் பேசலாமா சார்? வருதா சார்? ஓகே 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 சார். நான் தான் வீடியோ ஆஃப் பண்ணேன். வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்களா? சரி, அதான் வீடியோ ஆஃப் பண்ணேன். அப்புறம் இந்த பாஸ்டரேஷன் ஆஃப் மைண்ட், சரி ஓகே. பாஸ்டரேஷன் ஆஃப் மைண்ட், மென்டல் எக்ஸ்ட்ராக்ஷன், பிரைன் ஃபேக் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுவும் அதோட சேர்ந்து வருதான். நான் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய சொல்லணும் அப்படிங்கிறத தனியாக எடுத்து போட்டது. அந்த சூப்பர் அந்த இதுலேயே வந்து, அதாவது என்னன்னா டார்பர்லேயே வந்துடும். கீழே விழுந்து வணங்குது. மைண்ட் வந்து பாஸ்டேஷன் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? மைண்ட் வந்து பாஸ்டேஷன் ஆச்சுன்னா நம்ம வந்து அப்படியே, ஆமா நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார் அப்படின்னு உட்காந்துருக்கோம்.
அவங்களால ஒண்ணு மேற்கொண்டு அவங்களால பண்ண முடியாது. ஒரு கம்ப்ளீட் என்ன பண்றது, அது சப்மிஷன் அப்படியே கம்ப்ளீட் சப்மிஷனா போய் விழுந்துருக்கு. அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பாசிட்டிவேஷன் ஆஃப் மைண்ட். அதாவது வணங்குதல்னா அவங்க சொல்றது அப்படியே ஏத்துக்கணும்னு அர்த்தம். அவங்க சொல்ல மனதளவுல ஏன்னா வேற வரைக்கும் ஏத்துக்க முடியாது. எதுக்குற அளவுக்கு பணம் எதிர்க்கிற அளவுக்கு எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. எக்ஸாஸ்ட் ஆச்சுன்னா தீர்ந்து போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு மருந்து வாங்கி வச்சிருக்கீங்க, டைலிஷன் வாங்கி வச்சிருக்கீங்க, சரியா மூடல, கொஞ்ச நாள் இந்த பார்த்தா அந்த மருந்து தான் பாட்டில் தான் இருக்கு, உள்ள ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன ஆகும், எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. எவாபரேட் ஆயிடுச்சுங்கிறதுக்கு தான் சாதாரண அது பட்டில் வருவாங்க. எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, முழுசா தீர்ந்து போச்சு. என்னுடைய நாலேஜ் என்னுடைய உடம்புல போனா முழுசா தீர்ந்து போச்சு சார். 3 hours ஒர்க் பண்ணணும், அப்படியே தீர்ந்து போச்சு. எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, எக்ஸாஸ்ட் ஆனது. அதான் பாசிட்டிவ் மைண்ட். மென்டலா ஒண்ணுமே அதை வந்து மென்டலா அவங்க எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க. அவங்களால எதுவுமே எதிர்த்து பேசினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க அடிச்சவங்க அப்படியே பேசாம இருக்காங்க. ஆமா நீங்க என்ன சொன்னாலும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வணங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களால அந்த மென்டல் எக்ஸாஸ்ட் அதான் பாசிட்டிவ் ஆஃப் மைண்ட். ஸோ இது 3 நாளுக்குள்ள டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சுதான். அதாவது ப்ராப்பர், சூப்பர், வேரிசம் அண்ட் பாசிட்டிவ். இந்த 4 நல்ல டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கினாக்க நீங்க வந்து ஈஸியா. அடுத்தது டெலியூஷன் வெல்த் ஆஃப். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப எனர்ஜி வெல்த்தும் வெல்லும் இல்லைங்களா, அதனால வெல்த்துக்கும் வெல்லுக்கும் நல்ல டிஃபரன்ஸ். வெல்த்னா எப்படி சொல்லுவாங்க, ஹலோ உங்க வால்யூம் வந்து ரொம்ப ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கு. டெலியூஷன் இதோ வர சார், ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சம் அட்மிட் கொடுங்க சார். இல்ல நான் இந்த செல்ல வேற வரேன், செல்ல வரேன் சார். இல்ல சார், மொத்தத்திலே உங்க செஷன் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப மோசம். இப்ப வால்யூம் எப்படி சார் இருக்கு? இது வால்யூமே இல்ல, ரொம்ப விட்டு விட்டு விட்டு. இப்ப சார் இப்ப இன்னொரு இது ஆஃப் பண்ணுங்க. ஹலோ, இப்ப பாருங்க டெலியூஷன். அடிக்குது. ஆஃப் பண்ணிட்டேன் சார். இப்ப பாருங்க ஓகேயா? இல்ல சார், அதாவது ஹலோ, இன்னைக்கு வந்து மொத்தத்திலே வந்து பகுதி வந்து நல்ல கிளியராகவே இல்லை. நிறைய பேருக்கு கம்ப்ளைண்டாகவும் இருக்கு. ரெண்டாவது இங்கேயுமே ரெக்கார்டிங்லயுமே நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு. அவங்க இது வந்து அப்படியா? அது முக்கியமானது இதுலதான் டிசபிள் ஆயிருது. இப்ப காலையில சார் கேக்குது சார். ஆனா மொத்தத்துல இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம கொஞ்சம் பிரச்சனை தான். சரி சார், சரி சார், முடிச்சிடுறேன். முடிச்சுக்கோங்க சார். நம்ம இன்னொரு இது பண்ணுவோம், ஒரு ஐடியா பண்ணுவோம் இன்னைக்கு நைட். ஓகே. டெலியூஷன் வெல்த் ஆஃப் டெலியூஷன் வெல் ஹி இஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வெல்த்ங்கிறது என்னன்னாக்க வெல்த் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கேங்கிறது வெல். ஆனா என்ன, நான் வந்து எனக்கு ஒரு குறைபாடு இல்லைங்க. எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா கவனிச்சிருக்காங்க, எல்லா வசதியும் அப்படிங்கிறது வெல்த் ஆஃப். ஸோ டெலியூஷன் வெல்த் ஆஃப் டெலியூஷன் வெல் ஹி இஸ் அப்படிங்கிற வித்தியாசம் தான் புரிஞ்சுக்கணும். டெலியூஷன் வெல்த் ஆஃப் அப்படிங்கிறது என்னன்னாக்க, நான் வந்து என்னை வந்து எனக்கு வீட்டுல எந்த குறைபாடும் இல்லை, எனக்கு வேற எந்த குறைபாடும் இல்லை சார் அப்படிங்கிறது வெல்த் ஆஃப். டெலியூஷன் வெல் ஹி இஸ்ங்கிறது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றது வெல் ஹி இஸ். ஓகே. இன்னைக்கு வந்து இன்னொரு கேஸ் கூட இருக்கு. ஒரு விஷயம் வெல்த் ஆஃப் அப்படிங்கிறது சார். ஆடியோ கிளியரா இல்ல சார். ஆடியோ கிளியரா இல்லையா சார்?
இன்னைக்கு உங்க ஓகே சார் ஓகே இப்போ கிளாஸ் நான் முடிச்சுக்கிறேன் அனுஷா கண்டினியூ பண்ணுமா பண்ணட்டும் சார். நம்ம நைட் முடிவு எடுத்து